இந்த காலை வேளையில் கூட கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு வேத வசனம், ஆமேன், இது முதல் கர்த்தர் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருப்பார் என்ற வசனத்தை கொடுத்திருக்கிறார். சங்கீதம் 125:2 நாம் வாசிப்போம். சங்கீதம் 125:2. பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். அல்லேலூயா. வார்த்தை இதில் முக்கியமாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, சங்கீதம் 125:2 பாருங்க, இது முதல். அந்த மெயினாக அந்த வார்த்தை என்னென்னா, பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். அல்லேலூயா. இது முதல் அப்படின்னு இருக்கு அந்த வார்த்தை. இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா, இது முதல்னா என்ன அர்த்தம்? இன்னிலிருந்து, இனிமேல் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பல இடத்துல அது முதல்னு வரும், அது முதல்னு வரும். அதை நான் உங்களுக்கு லைட்டாக சொல்லிவிட்டு இது முதல் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தத்தை சொல்கிறேன். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 40 வருஷம் மன்னா பெஞ்சுது. யாருக்கு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பிரயாணத்தில் 40 வருஷம். ஏன்னா அவங்க சமையலே பண்ணலை, வனாந்திரத்தில் போகிறாங்க, சாப்பாடு செய்ய முடியாதுன்னு ஆண்டவர் தெரிஞ்சதுனால வானத்துலேருந்து டெய்லி மண்ணா அனுப்பிச்சிஞ்சுது. காலையில் பனி மாதிரி இருக்கும், அதை எடுத்து அவங்க சுட்டு ரொட்டி மாரி சாப்பிட்டாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் என்னைக்கு கரெக்டாக கானான் தேசத்துக்கு உள்ளே வந்து கால் வச்சாங்களோ அன்னைக்கு எடுத்து அவங்க தானியத்தின் முதல் விளைச்சல், அன்னைக்கு தான் தானியத்தை எடுத்து சாப்பிட்றாங்க. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது, அது முதல் மண்ணா நின்று போயிட்டு அப்படின்னு இருக்கு. அல்லேலூயா. அது முதல்னா என்ன அர்த்தம்? அன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் என்ன செஞ்சார்? வேறு விதத்தில் நடத்தினார். ஆனால் அன்னிலிருந்து தேசத்தின் நன்மையை புசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண்டவர் வானத்திலேருந்து பெஞ்ச நன்மையை என்ன செஞ்சார்? நிப்பாட்டிட்டார். அடுத்து பாருங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும் அந்த வசனம். மத்தேயு 4:17 அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது என்று பிரசங்கம் பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஏன் அது முதல் அப்படின்னு இருக்கு? ஏன் அது முதல் இருக்கு? ஏன்னா அதுக்கு முன்பாக ஒருத்தன் ஓடி ஊழியம் செஞ்சிட்டு இருந்தான், அவனுடைய ஓட்டம் முடியுது. அதுக்கு முந்தின வருஷத்தில் நீங்கள் பாருங்கள், யோவானை ஏரோது காவலில் வைத்தான் இருக்கும். நீங்கள் வாசித்து பாருங்கள், 4:12 இருக்குது. யோவான் காவலில் வைக்கப்பட்டான் என்று இயேசு கேள்விப்பட்டு கலீலியாவுக்கு போய். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யோவான் ஒருத்தர் இயேசு கிறிஸ்து முன்னாடியே வந்து வழியை ஆயத்தப்படுத்துகிறாரு. அவரை பிடிச்சி ஏரோது என்ன செஞ்சிட்டாரு? சிறைச்சாலையை வச்சுட்டாரு. அப்போ அவனால் இனிமேல் ஊழியம் செய்ய முடியாது. இயேசுக்கு தெரியும் பிதாவுடைய வேலை வந்துட்டு. அப்போ அது முதல் என்ன செஞ்சார்? ஊழியத்தை ஆரம்பிக்காது. வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் இருக்குது. நீங்கள் ஆகவே நீங்கள் வந்து வேத வசனத்தை நீங்களாக உங்கள் சொந்த கருத்தில் என்ன செஞ்சக்கூடாது? எடுத்துட கூடாது. அதுக்காக தான் வேதாம கல்லூரியே நடத்தப்படுது. அந்த பின்னணியை நம்ம தெரிஞ்சு படித்தோம்னா சாத்தானால் நம்ம வஞ்சிக்க முடியாது. அல்லேலூயா. ஒவ்வொரு எழுத்துக்கும் ஆண்டவர் அதுக்கு அர்த்தத்தை வச்சுருக்கார். ஆகவே நீங்கள் எது புரியலனாலும் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க, ஊழியக்கார்ட்ட கேளுங்க, கர்த்தர் உங்களுக்கு நல்ல தெளிவை தருவார். அல்லேலூயா. அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார். ஆகவே இப்படி வார்த்தைகளுக்கு அர்த்தம் இருக்குது. அது முதலுங்கிற வார்த்தைக்கும் அர்த்தம் இருக்குது. கானானில் போய் அவங்க சாப்பிட ஆரம்பித்தோடனே அது முதல் நின்று போயிட்டு. இப்போ நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறது என்னென்னா, இது முதல். இந்த இது முதலுங்கிற வார்த்தையை இது வரைக்கும் பிரசங்கம் பண்ணணும்னு நான் நினச்சதே இல்லை. என்ன இந்த இது முதல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வேதத்தில் நிறைய இது முதல் இருக்குது. நிச்சயமாக 5 வசனத்தை ஆண்டவர் உங்களுக்கு சொல்ல சொன்னார். அந்த 5 வசனத்தை தான் இன்றைக்கி தியானிக்க போகிறோம். இது முதல்ல நம்ம வாஸ்த வசனத்தின் படி பாருங்கள். சங்கீதம் 125:2 கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். அல்லேலூயா. இதை போல ஒரு ஆசீர்வாதம் நமக்கு இருக்குதா? அல்லேலூயா. ஒரு மனுஷனோடு கர்த்தர் இருக்கிறாருங்கிறது தான் ஒரு பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. நம்ம யார் நம்மளை விட்டு விலகினாலும், யார் நம்மளை கைவிட்டாலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறாருங்கிறது தான் நமக்கு கிடைத்திருக்க ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆகவே மலைகள் விலகலாம், பர்வதங்கள் நிலைபெயர்ந்து போகலாம், ஆனால் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உண்மையில் மனது இருக்கிற கர்த்தர் சொல்கிறார். இந்த வார்த்தை தான் நமக்கு கிடைச்சிருக்க ஒரு பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, இதுதான் நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஏன்னா அந்த உலகம் ஒரு மாயையான உலகம். நீங்கள் சங்கீதம் 39:7 நினைக்கிறேன், தாவீது தன்னுடைய வேதனையில் சொல்கிறான்,
ஆண்டவரே, வேஷமாகவே மனுஷன் திரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான், ஆசையை சேர்க்கிறான், யார் அதை வாரிக்கொள்ள. நிச்சயமாகவே எந்த மனுஷனும் மாயை என்று என் மனக்கலக்கத்தில் என்ன செய்தேன் சொன்னேன். அல்லேலூயா. ஆகவே இந்த உலகத்தில் இருக்கிற எந்த உறவுகளும் அது நிலையானது என்று நம்மளால் நம்பவே முடியாது. ஆகவே நம்ம வாசிக்கிறோம், ஆமாம், சங்கீதம் 39 நம்ம அந்த வசனத்தை வாசிக்கிறோம், ஏசமாகவே திருடான். அதில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த மனுஷனும் மாயே என்பது நிச்சயம். 5வது வசனத்தில் கடைசி பகுதி இருக்குது, ஏசப்பாவை விட எந்த மனுஷனும் இங்கே நம்பிடாதீங்க, ஏசப்பாவை விட எந்த உறவையும் நம்பிடாதீங்க, சொந்தக்காரங்களை நம்பிடாதீங்க, தாய் தகப்பனை கூட என்ன செஞ்சிடாதீங்க, நம்பிடாதீங்க. ஏன்னா அந்த உலகம் எப்போனாலும் மாறும், ஆனால் மாறாத ஒரே ஒரு உறவு இயேசு கிறிஸ்து, அவருடைய அன்பு. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு மட்டும்தான் என்றென்றைக்கும் மாறாதது, அது உறுதியானது, நிலையானது. அல்லேலூயா. அந்த வார்த்தையை நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் விளைப்பினாலும் அவர் என்னை விட்டு விலக மாட்டார், என் கூட இருப்பேன்னு சொல்லியிருக்கிறார். இது முதல், இன்றைக்கு முதல் கர்த்தர் உங்கள் கூட இருப்பார். அல்லேலூயா. நீங்களும் அதை விசுவாசிக்கணும். சில நேரத்தில் நமக்கு என்ன மறந்து போயிருதுன்னா, பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போது அவர் கூட இருக்கிறது என்ன செஞ்சிருது, அதையே நம்ம பெருசாக நம்ம பார்க்குறோம். ஆனால் அவர் படகுல தான் இருக்கிறாரு. பேதுரு, ஐயரே நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு என்னமோ நம்ம தான் நம்ம மேலே ரொம்ப அக்கறைப்படுற மாதிரி நம்ம சில நேரம் ரொம்ப நிச்சயமாக ஃபீல் பண்ணுவோம். ஆனால் உண்மையிலேயே யோசித்து பாருங்கள், ஆண்டவர் நம்ம மேலே எவ்வளவு அக்கறையாக இருந்தார்னா முடிய கூட எண்ணி வைப்பார். உன் தலையில் உள்ள மயிரெல்லாம் அவருக்கு எவ்வளோ நேரம் இல்லையா, அவர் நம்ம எல்லா முடியும் எண்ணி வச்சுருக்காரு. அந்தளவுக்கு நம்ம மேலே அக்கறை உள்ள தெய்வன் அவர் நம்ம சொல்கிறாரு, நான் உன் கூட இருக்கிறேன். அந்த இமைப்பொழுது நம்மளை சில நேரம் கைவிட்ட மாதிரி இருக்கும். 2 ராஜாக்கள் 6:17. அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ, எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். அல்லேலூயா. அப்போ நம்ம கூட ஆண்டவர் இருக்கிறார். நாம் அதை சில நேரத்தில் என்ன செய்ய மாட்டோம், பார்க்க மாட்டுகிறோம். எலிசாங்கிற அந்த ஊழியக்காரரை பிடிக்கணும்னு சொல்லி சீரியா தேசத்து படை அதிகாரிகள்லாம் வராங்க. எதுக்கு? ஏன்னா எலிசா தேசத்தில் நடக்கிற ரகசியங்கள் எல்லாம் ஆண்டவர் அவருக்கு ஒவ்வொன்றா சொல்லிடுறாரு. அதனால் ராஜா சொல்கிறாரு, ராஜாட்ட ஒருத்தன் சொல்கிறான், நம்ம அரண்மனையில் பேசுகிறதெல்லாம் எலிசாவுக்கு ஆண்டவர் என்னென்ன பேசுகிறோன்னு சொல்லிடுறாரு, என்ன நம்ம பள்ளியறையில் பேசுகிறதெல்லாம் அவனுக்கு தெரிஞ்சிருது, அதனால தான் நம்ம தோத்துட்டே இருக்கணுன்னே ராஜா சொல்கிறாரு, ஆட்களை அனுப்பி நீங்கள் அந்த அதிகாரத்தை வீட்டில் போய் வாசித்து பாருங்கள், வாராங்க பிடிக்கிறதுக்கு, எலிசாவை பிடிக்க. எலிசா கூட யாருமே கிடையாது. எலிசா ஒரு மலை மேலே இருக்கிறார், என்ன அவர் வீடு ஒரு மலை மேலே இருக்குது, பிடிக்க வாராங்க. இவர் தைரியமாக இருக்கிறார், எந்த ஒரு பதட்டம் இல்லாமல். வேலைக்கார சொல்கிறான், ஐயோ நம்ம என்ன செய்வோன்னு தெரியலையே, நம்மளை பிடிச்சிட்டு போக வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி பதறின உடனே அவன் என்ன செஞ்சான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறார் எலிசா, ஆண்டவரே என் வேலைக்காரோடைய கண் என்ன செய்யும், திறந்துடலும். திறந்த உடனே பார்த்தா அவ்வளோ நேரம் ரதங்கள் வந்தோடனே பார்த்தவன் இப்போ வேற ஒன்றை பார்க்குறான். என்ன செய்கிறான், வீட்டை சுற்றிலும் என்ன இருக்குது, அக்கினிமயமான ரதங்கள். அக்கினிமயமான ரதங்கள் இந்த ஊரில் எங்கேயாவது உண்டா? கிடையாது. அதுதான் தேவனுடைய தூதர்கள். அல்லேலூயா. ஆவியானவர் நமக்கு துணையாக இருக்கிறார். புதிய ஏற்பாடில் அக்கினிக்கு அடையாளமாக ஆவியானவர், அக்கினிமயமான நாவுகள் வந்துச்சுன்னு நம்ம பார்க்குறோம். இப்போ சுற்றிலும் நம்ம கூட இருக்கிறதுனால சாத்தான் நம்மளால் என்ன செய்ய முடியாது, சாத்தான் நம்மளால் என்ன செய்ய முடியாது, தொட முடியாது. அல்லேலூயா. அக்கினி மதிலாக இருக்கிறார். ஆகவே அதை நம்ம பார்க்கணும். இயேசு கிறிஸ்து என் கூட இருக்கிறதுனால சாத்தானால் என்ன செய்ய முடியாது, தொட முடியாதுன்னு நம்ம விசுவாசிக்கணும். அல்லேலூயா. வேலைக்காரன் கண்கள் திறக்கப்பட்ட உடனே அவன் பார்த்தான். நீங்களும் அதை பாருங்கள். 2வது நம்ம பார்க்குறோம், இயேசு கிறிஸ்து நம்ம கூட இருந்தா அப்படின்னா, அடுத்து வாசிங்க, செப்பனியா 3:15 வாசிங்க. நான் அது நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று சொன்னாரே. செப்பனியா 3:15. ஆக்கினிகளை அகற்றி
இனி தீங்கை காணாதிருப்பாய். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் நம்ம கூட இருந்தால் நம்மளை பாதுகாக்கிறார். ரெண்டாவது என்ன செய்கிறாரு? இனி தீங்கை காண விட மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை மீண்டும் தீங்கிலே நம்மை சிக்க விட மாட்டார். என்ன செய்வார்? காப்பாற்றுவார். 2 நாளாகமம் 4:10 யாபேஸ் ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே உமது கரம் என்னோடு கூட இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை. அப்போ ஆண்டவருடைய கரம் எதுக்கு என் கூட இருக்குன்னு அவர் விரும்புகிறாரு? எதுக்கு விரும்புகிறாரு? தீங்கு என்னை என்ன செய்யக்கூடாது? துக்கப்படுத்தக்கூடாது. அல்லேலூயா. அப்போ பொல்லாப்பு நமக்கு நேரிட்டா, வாதை நம்முடைய கூடாரத்தை அணுகுச்சுன்னா, தீங்கு நமக்கு நேரிட்டுனா நமக்கு என்ன வரும்? என்ன வரும் சொல்லுங்களேன்? துக்கம் வருமா வராதா? அதுதான் யாபேஸ் தெளிவாக ஜெபம் பண்றார். ஆண்டவரே உம்முடைய கரம், உம்முடைய பிரசன்னம் என் கூட இருந்துச்சுன்னா தீங்கால என்ன துக்கப்படுத்த முடியாது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நம்ம கூட இருந்தார்னா தீங்கு நம்மை துக்கப்படுத்தாது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நம்ம கூட இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நைட்டில் நம்ம தூங்க விடாமல் 4 கொசு கடிச்சா கூட நமக்கு அது எப்படி தெரியும்? எதுமோ நம்ம உயிரே நம்ம விட்டு போன மாதிரிலாம் என்ன செய்யும்? ஃபீல் ஆகும். ஆனால் சிங்கம் கடித்தா கூட இயேசு கிறிஸ்து கூட இருந்தால் கொசு கடித்த மாதிரி தட்டி விட்டு போகலாம். அல்லேலூயா. பலவானின் வில்லை அவர் என்ன செய்கிறார்? முறிக்கிறார். ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார். அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அப்போ அவர் நம்ம கூட இருக்கணுங்கிறது தான் நம்முடைய முதல் ஆசையாக இருக்கணும். அல்லேலூயா. ஏசப்பா என் கூட இருக்கணும், அவர் என் கூட இருந்தால் என்னை எல்லா தீங்குக்கும் விலகி காப்பார், அதுக்காக தான் நம்ம கூட இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. ரெண்டாவது பாருங்க, முதல்ல இது முதல் கர்த்தர் என்னோடு கூட இருப்பார் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். ரெண்டாவது ஆசீர்வாதம் என்னன்னு பாருங்க, மத்தேயு 26-29 வாசிங்க. ரெண்டாவது நமக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் மத்தேயு 26-29. இது முதல் இந்த திராட்சைப்பழ ரசத்தை பார்த்தீங்களா? இங்கே இயேசு என்ன சொல்கிறாரு? இது முதல் இந்த திராட்சைப்பழ ரசத்தை நவமானதை உங்களோடு கூட என் பிதாவின் ராஜ்யத்தில் நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. ரெண்டாவது ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதம் என்னது? இது முதல்னா என்னன்னு சொன்னேன்? இன்று முதல், இனிமேல் அப்படிங்கிறதா இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதம். முதல்ல ஆண்டவர் சொல்கிறாரு இது முதல் உங்களை சுற்றிலும் இருப்பேன். ரெண்டாவது சொல்கிறாரு இது முதல் என்னென்னா, இயேசு கிறிஸ்து பாடு மரணத்துக்கு போகிறதுக்கு முன்பாக, சிலுவையை சுமக்கிறதுக்கு முன்பாக, முந்தின நாள் சாயங்காலம் ராத்திரி வேளையில் பஸ்கா அப்படிங்கிற பண்டிகையில் என்ன செய்வாங்க? அப்பத்தை சுட்டு சாப்பிடுவாங்க. இப்போ இயேசு என்ன செய்கிறாருன்னா, எல்லாரும் அப்பம் சாப்பிடுவாங்க வீட்டில், ஆனால் இயேசு என்ன செஞ்சார்னா அந்த அப்பத்தை பிட்டுட்டு சொல்கிறாரு, இது உங்களுக்காக பிற்கப்படுற என்னுடைய பஸ்கா பண்டிகை. எல்லா யூதர்களும் கொண்டாடுவாங்க, எல்லாருமே வீட்டில் சாப்பிட்ருப்பாங்க. ஆனால் இயேசு சீசர்களுக்கு கொடுத்தது வேறு. அவர் தன்னுடைய சரீரத்தை பார்க்குறாரு. நாளைக்கு என்னை இப்படி அடித்து நீ சித்திரவதைப்படுத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம். அடுத்து அந்த திராட்சை ரசத்தை எடுத்து சொல்கிறாரு, இது அடுத்து முந்தின வருஷத்தை பாருங்க இருக்கும், இது அநேகருடைய, இது 28 வசனம், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கக்கூடிய என்னுடைய இரத்தமாக இருக்கிறது. ஏசப்பா ஒரு பெரிய தியாகத்தை செய்தார், அதை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. ஏன் நம்ம திருவிருந்து ஆராதனைக்கு வாரம் பங்கெடுக்கிறோன்னா, இது சாதாரணமான காரியம் இல்லை. என்னை நினைவு கூறும்படி இதை என்ன செய்யுங்கள்? உங்களுக்காக சிந்தப்பட்ட என்னுடைய இரத்தமாக இருக்கிறது. அல்லேலூயா. உங்களுடைய பாவத்தை மன்னிக்கிறதுக்காக நான் சிந்தின இரத்தம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தான் சகல பாவத்தை நீக்கி நம்மை சுத்திகரிச்சிச்சு. நாம் இங்கே இடத்துல இருக்கிறதுக்கு காரணம் இயேசுவின் இரத்தம். அப்படி இரத்தம் இல்லாமல் நீதிமானாக மாறி இருக்க முடியாது. ஆகவே இந்த இரத்தத்தை நினைவு கூறும்படி செய்யணும். ஏசப்பா பாருங்க எந்த அளவுக்கு இதை சொல்கிறார் பாருங்க. இது முதல், இன்றைக்கி நான் உங்கள் கூட குடிக்கிறேன் பார்த்தீங்களா, இது முதல் நீங்கள் திருப்பி எப்போ பரலோகத்துக்கு வருவீங்களோ அன்னைக்கு உங்களை பார்த்து உங்கள் கூட சேர்ந்து குடிக்கிற நாள் வரைக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன்?
எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. இப்போ சில நேரம் நம்ம பாருங்கள், வீட்டில் நம்ம மனைவி கணவன் சில குடும்பங்கள் அப்படி இருக்கும், நீங்கள் வந்தால் தான் நான் சாப்பிடுவேன்னு சொல்லி நினச்சிவாங்க, வெயிட் பண்ணுவாங்க. சில குடும்பங்கள் அப்படி உண்டு. சில நேரம் நம்ம வராத போது லேட்டானா நம்ம அவங்க பசி என்ன செஞ்சுருவாங்க, பசி வந்தால் பத்தும் என்ன செஞ்சிடும், பறந்துடும். நான்லாம் அப்படி தான் சில நேரம் வெயிட் பண்ணி பார்ப்பேன், வர சாப்பிட்டு போயிடுவேன், அப்படி தான் இருப்போம். ஆனால் ஏசப்பா பாருங்கள், சீசரில் பார்த்து சொல்கிறாரு, உங்களுக்காக நான் சிந்துற ரத்தத்தை நினைவு கூறும்படி இன்றைக்கி நான் உங்கள் கூட குடிக்கிறேன், திருப்பி நான் எப்போ தான் இதை குடிப்பேன். அவர் சொல்கிறாரு, நீங்களும் என் கூட வந்து பரலோகத்துக்கு வந்த பிறகு தான் அன்னிச்சுவேன். பரலோகத்தில் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பார்த்தீங்களா, நமக்காக காத்துக்கிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. நம்மெல்லாம் பரலோகத்துக்கு வருவோம் அப்படின்னு ஆசையோடு இருக்கிறார். அதனால தான் நம்ம ஆண்டவருக்காக வாழ்ந்து உண்மையாக வாழ்ந்து போகணும். அல்லேலூயா. என்ன, அவர் வருவான்னு எதிர்பார்த்துட்டு இருக்க, நாம் அவரை என்ன செஞ்சக்கூடாது, ஏமாத்திடக்கூடாது. ஏசப்பா நமக்காக காத்திருக்கார். இப்போ பாருங்கள், இது ஒரு பெரிய என்னது, தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு கணம். அல்லேலூயா. தேவன் நம்மளை கனம் பண்ணியிருக்கிறார், நம்மளை மதித்து சொல்கிறார் ஆண்டவர், நீங்கள் பரலோகத்துக்கு வர்ற வரைக்கும் நான் பிதாவோடு இதை என்ன செய்ய மாட்டேன், பானம் பண்ண மாட்டேன், உங்களோடு கூட. அப்போ இயேசுவின் இரத்தத்தை நம்ம வாரந்தோறும் மாதந்தோறும் நம்ம நினைவு கூர்ந்து, இயேசுவை எனக்காக சிந்தப்பட்ட இரத்தம் ஆண்டவரே, எனக்காக சிந்தப்பட்ட இரத்தம் ஆண்டவரே நம்ம நினைவு கூறணும். அல்லேலூயா. அவரை நினைவு கூற நமக்குள்ளே என்ன உண்டாகும்னா, அவர் மேலே அன்பு உண்டாகும், அவர் மேலே நம்பிக்கை உண்டாகும். ஆகவே அவரிடத்துல அன்பு கூறுவோம் இன்னும். ஆகவே அவருடைய இரத்தத்தை நினைவு கூறுவோம். மூன்றாவது பாருங்கள், இது முதல் ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதம் என்னது, லூக்கா சுவிசேஷம் 1:48 வாசிப்போம். அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார், இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். ஆண்டவர் கொடுக்குற மூன்றாவது ஆசீர்வாதம் என்னன்னா, மரியாள் வந்து எலிசபெத்தை பார்த்து சொல்கிறாங்க, இது முதல் எல்லா சந்ததியும் என்னை என்ன செய்வாங்க, இது முதல் என்னை பாக்கியவதி என்பார்கள். அல்லேலூயா. மூணாவது ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைக்கிறார். அல்லேலூயா. உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன்னு சொல்லியிருக்கிறார். இப்போ இந்த மரியாளை யாருக்காவது இதுக்கு முன்னாடி தெரியுமா? பைபிளில் நீங்கள் பாருங்கள், மரியாளுடைய பின்னணியே கிடையாது பைபிளில். நீங்கள் இயேசு கிறிஸ்துவோடைய அட்டவணை எடுத்து பாருங்கள், தாவீதுடைய சந்ததி வந்து யோசேப்புடைய பேர் தான் வரும். யார்? ஏசப்பாவுடைய அப்பாவுடைய வரலாறு தான் இருக்குது பைபிளில். இந்த மரியாள் எங்கே உள்ளவங்கனே தெரியாது. ஆனால் அந்த அம்மா சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? 1:38 வாசிங்க, சரி 1:48 இப்போ வாசித்தீங்கல்ல, அதில் நீங்கள் வாசித்தீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, தம்முடைய அடிமையின். அல்லேலூயா. ஆனால் அந்த அம்மா வந்து எப்படி வாழ்ந்துருக்காங்கன்னா, ஆண்டவருக்கு அடிமையாக வாழ்ந்துருக்குறாங்க. அல்லேலூயா. யாரை கர்த்தர் புகழ்ச்சியாக கீர்த்தியாக வைப்பார்னா, அவருக்காக வாழ்கிறவங்கள. அல்லேலூயா. அடிமைனா என்ன அர்த்தம் தெரியுமா? அடிமைனா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்தவங்கன்னு அர்த்தம். அடிமைனா என்ன அர்த்தம்? நான் இனிமேல் ஆண்டவருக்கு தான் அடிமை, நான் வேறு எதுக்கும் அடிமை இல்லைன்னு சொல்கிறேன். அது எதை குறிக்குது? ஒப்பு கொடுக்குற அனுபவம். நான் இயேசுக்கு மட்டும்தான் அடிமை, அப்படி தான் வாழ விரும்புகிறேன்னு சொல்கிறவங்க இல்லையா சொல்லுவோம். நம்ம அப்படி வாழ்ந்துட்டோம் அப்படின்னா தேவனால் நம்ம ஆசீர்வதிப்பதற்கு எந்த தடையுமே கிடையாது. இயேசு கிறிஸ்துக்கு மாத்திரம்தான் நான் அடிமை அப்படி நம்ம சொல்லணும். பவுல் சொல்கிறார் பாருங்க, 1 கொரிந்தியர் 6:12, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றுக்கு என்ன செய்ய மாட்டேன், அடிமைப்பட மாட்டேன். அல்லேலூயா. ஏன்னா நான் யாருக்கு அடிமை? இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தையின்படி அந்த அம்மா ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. ஆனால் தேவனுடைய வார்த்தையினால் கனம் பெற்றவங்க. அவங்களே சொல்கிறாங்க, இது முதல் எல்லா சந்ததியும் என்னை நினைச்சுவாங்க. ஆனால் வணக்கத்துக்குரியவர் யார் மட்டும்தான்? கர்த்தர் ஒருவர் தான். அல்லேலூயா. கர்த்தர் ஒருவரே ஆராதனைக்கு தகுதியானவர். அல்லேலூயா. கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை நம்ம வணங்கணும் அப்படின்னா ஒரே ஒரு தேவன், அவர் தான் நம்முடைய உண்டாக்கின தேவன், பரிசுத்தமுள்ள தேவன். அவருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் பிடிக்க கடவோம், வாருங்கள். ஆனால் இங்கே நம்ம பார்க்குறது என்னது? இது முதல் எல்லா சந்ததியும் என்ன சொல்வார்கள்? என்ன சொல்வார்கள்? பாக்கியவதி என்பார்கள்.
சில நேரத்தில் நாம் சொல்லுவோம், நான் பாக்கியவான், நான் கர்த்தருக்குள் வாழ்கிறவன், நான் பாக்கியவன் நம்ம சொல்லுவோம். ஆனால் உலகம் சொல்லணும் நம்மளை பார்த்து, என்னது, இவன் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அல்லேலூயா. இதை பைபிளில் ஆபிரகாமை குறித்து அவன் வேலைக்காரன் கூட சொல்லுவான் பாருங்க, என் எஜமானனை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கார், அவர் எப்படி இருக்காரு, செல்வ சீமானாக இருக்கான்னு சொல்லுவான். அவன் ஆபிரகாமை பார்த்து அவன் வேலைக்காரன் சொல்கிறான், அவனுடைய எஜமானுடைய ஆசீர்வாதத்தை பூமியே தாங்க முடியல, அந்தளவுக்கு ஆசீர்வாதமாக இருக்கான்னு சொல்கிறான். ஆகவே பாருங்கள், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களுக்கு இவங்க தங்களை குறித்து புகழணும்னு அவசியம் இருக்காது, எல்லாரும் புகழ தான் செய்வாங்க. அல்லேலூயா. ஏன்னா அது தேவனால் வருகிற ஒரு புகழ்ச்சியாக இருக்கிறது. உங்களையும் கர்த்தர் அப்படி வைப்பார். நீங்கள் ஒன்றே ஒன்று செய்யணும், உங்களை ஆண்டவருக்கு முற்றிலுமாக என்ன செய்யணும், ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே நான் உமக்கு அடிமை. இன்னொரு வசனத்துலேயும் அவங்க சொல்கிறாங்க பாருங்கள், லூக்கா 1:38. ஆமென். அல்லேலூயா. தூதன் மரியாள்கிட்ட சொல்கிறாங்க, உங்களுக்கு ஒரு குமாரன் பிறப்பான், குமாரன் பிறப்பார் அப்படின்னு சொல்லும் போது இந்த அம்மா கேட்டுகிட்டே இருக்காங்க, நான் கன்னியாக இருக்கிறேன், எப்படி குழந்தை உண்டாகும்லாம் கேட்கும் போது இயேசு ஆண்டவர் சொல்கிறார், தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லைம்மா, பரிசுத்த ஆவியும் மேலே வரும், அப்பொழுது நீ ஒரு குமாரன் என்ன செய்வாய், வயிற்றுக்குள்ளே என்ன செய்வாய், உற்பவிக்கப்படும் அப்படிலாம் சொல்கிறாரு. அப்படி தானே? இதை கேட்குறதுக்கு ஆச்சரியமாக இருந்தாலும் ஒரு காரியத்தை சிந்திங்க, ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகினா உலகம் என்ன சொல்லும், உலகம் என்ன சொல்லும் யோசித்து பாருங்க. அதையும் சேர்த்து தான் இந்த அம்மா சொல்கிறாங்க, என்ன வந்தாலும் பரவாயில்ல, நான் ஆண்டவருக்கு அடிமை. அல்லேலூயா. கீழ்ப்படிதலுங்கிறது ஏதோ ஆசீர்வாதத்துக்காக வர்றது கிடையாது. என்ன வந்தாலும் பரவாயில்ல, நான் ஆண்டவருக்காக வாழ்வுங்கிறது தான் உண்மையான அர்ப்பணிப்பு. அல்லேலூயா. ஏதோ நம்ம ஆண்டவரை மயக்கிறதுக்காக அவர்கிட்ட ஏதோ, இப்போ இந்த சின்ன பிள்ளைகள் பாருங்கள், சில நேரத்தில் நம்ம ஏதாவது சொல்லுவோம், உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன், அதனால கீழ்ப்படியும், ரொம்ப நல்ல பிள்ளைகளாக இருக்கும். அப்படி நம்ம ஆண்டவரை ஏமாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவரே என் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் உங்களை தான் நினைச்சுவேன், பின்பற்றுவேன். அல்லேலூயா. வாழ்ந்தாலும் உம்மோடு தான், மரித்தாலும் அல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி சொல்லுவீங்க? அல்லேலூயா. இயேசுவுக்காக வாழ்கிற வாழ்க்கை கடினமான வாழ்க்கை தான், ஆனால் ஒப்பு கொடுத்தோம் அப்படின்னா அவர் நம்ம முடிவு புரிந்து நடத்துவார். அல்லேலூயா. மரியாளுடைய வாழ்க்கையில் அவங்க இந்த கற்பவித்த காலத்தில் இருந்து பார்த்திங்கன்னா, அவங்க குழந்தைய பெற்று எடுக்கிற வரைக்கும் ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு காலம். அங்கே குழந்தை பிறந்ததுக்கப்புறமும் பாருங்கள், குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி உலகம் என்ன செஞ்சுருக்கும், பேசியிருக்கும். ஒரு கல்யாணமாகாத பெண்ணு கர்ப்பவதியாக இருக்கும்போது தவறாக என்ன செய்யும், பேசும். அது உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. இதெல்லாம் சகிச்சாங்க. குழந்தை பிறந்து 8வது நாளில் போய் சர்ச்சில் ஜெபம் பண்ண கொண்டு போகிறாங்க, பேர் வைக்கிறாங்க. அன்னைக்கு அவளுக்கு கொல்லப்பட்ட ஒரு வாசனம் என்னன்னு பாருங்கள், லூக்கா 2:35 வாசிங்க. உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டை என்ன செய்யும், உருவி போகும் என்றான். சிமியோனுங்கிற அந்த தேவ ஊழியர் தீர்க்கதரிசனமாக சொல்கிறாரு, உன் குழந்தை சாதாரணமான குழந்தை கிடையாதுமா, அந்த உலகத்துக்கே ஆசீர்வாதமாக இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஆசீர்வாதமான வார்த்தையை சொல்லிட்டு கடைசி என்ன சொல்கிறாரு, உன் ஆத்துமாவும் ஒரு பட்டை என்ன செய்யும். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு பட்டயத்தை வச்சு நெஞ்சை குத்துனா எவ்வளோ வலி இருக்கும், அது மாதிரி சொல்கிறாரு, உன் ஆத்துமாவை உருவி போகின்றார். என்ன தெரியுமா அது? அதுதான் இயேசுவின் சிலுவை பாடு. எந்த ஒரு தாயும் தன்னுடைய பிள்ளை கஷ்டப்படுறத பார்த்து சந்தோஷப்படவே மாட்டாங்க. அப்படி தானே? யோசித்து பாருங்க, சொந்த பிள்ளை சிலுவையில் அலங்கோலமாக அடித்து தொங்க விட்ருக்காங்க. இதெல்லாம் பார்த்து கொண்டு மரியாள் அங்கே நின்றுட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்த அம்மாவுக்கு தெரியும், இவர் உலகத்துக்கு மீட்பர். இந்த பட்டயம் உருவி போகும்னு தெரிஞ்சும் ஆண்டவர் என்ன செஞ்சாங்க, இதெல்லாம் சேர்த்து தான் அந்த அம்மா என்ன செஞ்சாங்க, இயேசுவை வளர்த்தாங்க, இயேசுவை பெற்றெடுத்தாங்க. அல்லேலூயா. இதுக்கு காரணம் என்னது? சரியான அர்ப்பணிப்பு. அல்லேலூயா. சரியான அர்ப்பணிப்பு இல்லைன்னா கலப்பையின் மேலே கை வச்சுட்டு பின்னாடி போகிறது ஈஸியாக மாறிடும். பவுலுக்கும் பாருங்க, ஊழியத்துக்கு வரும்போது அவருக்கு சொல்லப்பட்ட வார்த்தை என்னென்னா,
அப்போஸ்தலர் 9:15 சொல்கிறாரு, உன்னை நான் 3 ஜனத்துக்கு பயன்படுத்த போகிறேன்னு சொல்கிறாரு. அதுக்கு அடுத்த வருஷத்தில் என்ன சொல்வார்னா, நான் உன்னை எவ்வளவா பாடுபடணுங்கிறதையும் உனக்கு என்ன செய்வேன், என் நாமத்துக்காக எவ்வளவு பாடுபடணுங்கிறதையும் உனக்கு என்ன செய்வேன், காண்பிப்பேன்னு சொல்கிறாரு. அதனால தான் பவுலும் என்ன செய்கிறாருன்னா தைரியமாக அவர் ஒரு இடத்துல என்ன சொல்கிறார் பாருங்க. அப்போஸ்தலர் 20:23 வாசிங்க. கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு பார்த்தீங்களா, கட்டுகளும் இப்போ கட்டோட்டுகள் இருக்குது. ஆனால் பவுலுக்கு என்ன இருந்துச்சு, கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறாரு, பட்டணங்கள் தோறும் தெரிவிக்கிறாருங்கிறத அறிந்திருக்கிறேன். ஆகிலும் 24 வருஷத்தில் அவைகளை ஒன்றி குறித்து என்ன செய்ய மாட்டேன், கவலைப்பட மாட்டேன். என்னுடைய பிராணனை நான் அருமையாக எண்ணேன். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவிடத்தில் பெற்ற அந்த ஊழியத்தை நிறைவேற்றவும் விரும்புகிறேன். சரியான ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. என் ஆத்துமாவும் சரீரமும் என் ஆண்டவருக்கே சொந்தம். நம்ம ஆண்டவரை இப்படி நம்ம ஒப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னா என்ன வந்தாலும் நம்மளால் என்ன செய்ய முடியும், தாங்கக்கூடிய பலனை நமக்கு தருவார். அல்லேலூயா. சோதனையே இல்லாத வாழ்க்கை இருக்கவே முடியாது. ஆகவே நல்ல ஆண்டவருக்காக ஒப்பு கொடுக்கும் போதே நம்மளை ஆண்டவரே, இது முதல் எல்லா ஜனங்களும் என்னை பாக்கியவாதி என்று சொல்வார்கள் என்ற அம்மா எப்படி அதை உணர்ந்து சொன்னாங்களோ அதுபோல் நீங்களும் ஆண்டவரே, நான் உமக்கு அடிமை ஆண்டவரே, உமக்காக நான் வாழ்வேன் ஆண்டவரே, என்ன சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவரே நான் உம்மை விட்டு போக மாட்டேன் நம்ம சொல்லும்போது கர்த்தர் நம்மை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பார். அல்லேலூயா. சாத்தானுக்கு எதிராக நம்ம நிற்கணும், பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும், தேவனுக்கு கீழ்ப்படிந்து இருக்கணும். அப்படின்னா என்னது, ஒவ்வொரு சோதனைகளும் வரும்போதும் இந்த பாவம் எனக்கு வேண்டாம், இது இயேசுவுக்கு பிடிக்காது, இதுக்கு நான் அடிமையாயிடக்கூடாது, அப்படி நம்ம வெறுத்தாதான் ஆண்டவர் பலன் தருவார். அல்லேலூயா. பிசாசுக்கு என்ன செய்யுங்கள், எதிர்த்துருங்க. அதுக்கு முன்னாடி எப்படி இருக்குது, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். பிசாசுக்கு, தேவனுக்கு கீழ்ப்படியாத ஒரு மனிதனால எதிர்த்தே நிச்சய முடியாது. உனக்கு தான் கீழ்ப்படின்னு மனசு இல்லையே, அப்போ எப்படி எதிர்த்து நிற்க முடியாது. ஆனால் ஆண்டவரே, மரியாதை போல் நான் உங்களுக்கு அடிமை ஆண்டவரே, நான் உமக்காக தான் வாழ்வேன் நம்மளை அர்ப்பணிக்கும் போது கர்த்தருடைய கிருபை நமக்கு கிடைக்கும். பிசாசை நம்ம எதிர்த்து நிற்கலாம். அல்லேலூயா. ஆகவே இது முதல் இன்றைக்கு நீங்கள் அர்ப்பணிக்கிறீங்க, உங்களை கர்த்தர் நிச்சயமாக மேன்மையாக வைப்பார். அல்லேலூயா. உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பார். அல்லேலூயா. மரியாதை போல அநேகர் சொல்லுவாங்க, இந்த சகோதரி பாக்கியவதி, இந்த சகோதரன் பாக்கியவான், இந்த சகோதரன் ஊழியத்துக்கு மிகவும் பிரயோஜனமானவன். பவுல் கூட சில இடத்துல சொல்றாரு, மார்க்கு எனக்கு மிகவும் ஊழியத்தில் பிரயோஜனம் உள்ளவன். இப்படி தேவனால் நம்ம பாராட்டப்படுவோம், அநேகரால் பாராட்டப்படுவோம். அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவருக்காக உங்களை ஒப்பு கொடுங்க. இதுதான் முக்கியம். அர்ப்பணிப்பு ரொம்ப முக்கியம். என்ன வந்தாலும் தாழ்மையாக மரியாதை போல, ஆண்டவரே நான் உம்முடைய அடிமை ஆண்டவரே, நான் உம்முடைய அடிமை ஆண்டவரேன்னு சொல்லி ஒப்பு கொடுக்கும்போது அடிமையின் தாழ்மையை கர்த்தர் நோக்கி பார்க்கிறவர், நம்மை பெருகச் செய்கிறவர். அல்லேலூயா. கடைசியாக 4வது ஒரு காரியத்தை நம்ம பார்ப்போம். லூக்கா 5:10 வாசிப்போம். ஆமென். அல்லேலூயா. 4வது ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதம் என்னது? முதல்ல சொல்லுங்க, முதல்ல என்னது? இது முதல் கர்த்தர் நம்ம கூட சுற்றிலும் என்ன செய்வேன் இருக்கிறார், இருப்பேன்னு சொல்லியிருக்கிறார், பாதுகாக்கும்படி. 2வது தேவன் நமக்காக இரத்தத்தை சிந்தினதை நம்ம நினைவு கூறணும், பரலோகத்திலையும் போய் நம்ம நினைவு கூறணும். ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு, காத்து கொண்டு இருக்கிறார். இயேசு சொன்னார், இது முதல் நான் இந்த என்ன செய்ய மாட்டேன். 3வது, இது முதல் எல்லாரும் நம்ம என்ன செய்வார்கள், என்ன சொல்வார்கள், இந்த சகோதரன் வந்தான் எல்லாம் விளங்காமல் போயிட்டுன்னு யாரும் சொல்லக்கூடாது. அல்லேலூயா. நம்ம அப்படி இருக்கவே மாட்டோம். நம்புறீங்களா? ஏன்னா முன்னே நம்ம தூரமாக இருந்தோம், இப்போ இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்டுட்டோம், நம்ம மேலே சாபம்லாம் போயிட்டு. அல்லேலூயா. நீங்கள் சாபமாக இருந்ததே நினச்சிட்டு நான் போனதுனால தான் அப்படி ஆகிட்டுலாம் நினைக்கக்கூடாது. யோசேப்பை நிமித்தம் போத்திபார் வீட்டுக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. வச்சுக்கோ, போத்திபார் ரட்சிக்கப்படாதவன் தான், ஆனால் அவர் ரட்சிக்கப்பட்ட நீதிமன்றதுனால அவனுக்கும் சேர்த்து தோசை. அல்லேலூயா.
புரியுதா உங்களுக்கு? சில நேரம் நம்ம கடைக்கு போகிறோம், கடைக்கு போகும்போது எக்ஸ்ட்ரா இருந்தாங்க சார் வச்சுக்கோங்கன்னு போடுறோம் பார்த்தீங்களா? அது மாதிரி நம்ம நிமித்தமாக நம்ம கூட இருக்கிற ஆட்களுக்கும் ஆசீர்வாதம். அல்லேலூயா. அதுதான் நீங்கள் பாக்கியவான். மரியாள் நிமித்தமாக இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக ஆஸ்வதிக்கப்பட்டது போல், யோசேப்பு நிமித்தம் போத்திபார் வீட்டை ஆஸ்வதிக்கப்பட்ட போல், இது முதல் நீங்கள் பாக்கியவான். அல்லேலூயா. யோசுவா ஒரு பாக்கியவான், அவன் ஒரு நீதிமான். அவன் அங்கேருந்து ஜெபம்ன்றதுனால நிறைய பேர் பாதுகாக்கப்படுறாங்க. அல்லேலூயா. நீதிமானுடைய ஜெபம் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. இப்போ நாலாவது நம்ம பார்க்குறது என்னென்னா, இது முதல் ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொல்கிறாரு, நீ மனுஷரை பிடிக்கிறவராய் இருப்பாய். அல்லேலூயா. இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை என்னன்னு பாருங்க, 5:10 பயப்படாதே இது முதல். ஏன் ஏசப்பா அவனை பார்த்து பயப்படாதேன்னு சொல்கிறாரு? அவனுக்கு தான் மீன் கிடச்சிட்டே. என்ன மீன் கிடைக்காம நைட்டு ஃபுல்லாக வலைய ட்ரை பண்ணி கிடைக்கலன்னே அலசிக்கிட்டு இருக்கிறான். ஆண்டவர் வந்து சொல்கிறாரு, உன் படகை ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் போடுங்காரு. போட்ட உடனே 2 படகு நிரம்பத்தக்க மீன் நினச்சது கிடச்சிது. ஆனால் அவனை பார்த்து இயேசு என்ன சொல்கிறாரு? பயப்படாதே இது முதல் என்ன செய்வாய், மனுஷரை பிடிக்கிறதா இருப்பாய்ன்னு சொல்கிறார். அப்போ என்ன தெரியுமா அர்த்தம்? என்ன தெரியுமா அர்த்தம்? இவனுக்குள்ள ஒரு பயம் இருக்குது. ஏசப்பா அதை என்ன செய்கிறாரு பார்க்குறாரு. அது என்ன பயமாக இருக்குன்னா, நான் எப்படி நினைக்கிறேன் அப்படின்னா, பயப்படாத ஒரு ஆளை பார்த்து இயேசு பயப்படுன்னு சொல்லுவாரா? ஏசப்பாவோட வாயிலேருந்து ஒரு வார்த்தை வந்தாலும் அது என்ன செய்யாது, சும்மா நேர போக்குறதுக்காக நம்மள மாதிரிலாம் பேச மாட்டார் ஆண்டவர். ஒவ்வொரு விஷயத்துக்கும் அர்த்தம் இருக்குது. அப்போ பயப்பட்டதுனால தான் அவனை பார்த்து என்ன சொல்கிறாரு. அப்போ அவனுக்குள்ளே என்ன பயம் இருந்திருக்கும் தெரியுமா? நாளைய தினத்தை குறித்து ஒரு பயம். இன்றைக்கி ஏசப்பா வந்து மீன் கொடுத்துட்டாரு, ஆனால் நாளைக்கும் எனக்கு இதே மாதிரி மீன் கிடைக்கலாட்டி, புரியுதா? புரியுதா? முழுதும் ட்ரை பண்ண கிடைக்கல. இவர் வந்து ஒரு நிமிஷத்தில் மீன் 2 படம் கிடச்சிட்டு. ஆனால் நாளைக்கு இவர் போயிடுவார். இவர் போயிட்டாருன்னா ஏன் நிலைமை? ஆண்டவர் சொல்கிறாரு, உன் நினைவு என் நினைவு. எப்பா நீ இப்படி நினச்சிட்டு இருக்கியப்பா, நான் உன்னை என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே நாளில் 3000 பேர் ரட்சிப்புக்குள்ளே நடத்த போகிறேன். அல்லேலூயா. ஏசப்பாவுடைய திட்டங்கள் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள். நாம் என்னென்னா ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்கோம் சில நேரத்தில். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இது முதல் நீ எப்படி இருப்பாய், மனுஷரை பிடிக்கிறவர்களாக இருப்பாய். அல்லேலூயா. இங்கே இருக்கிற நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பயன்படுத்துவார். அல்லேலூயா. உங்கள் மூலமாக ஊழியங்கள் நடக்கும். ஆத்துமாக்கள் ஆண்டவர்கிட்ட வருவாங்க, ரட்சிக்கப்படுவாங்க. அல்லேலூயா. ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவீங்க. நீங்கள் சிறு பிள்ளைகளை ஆதாயம் பண்ணுவீங்க, வாலிபர்களை ஆதாயம் பண்ணுவீங்க, பெரியவங்களை ஆதாயம் பண்ணுவீங்க. உங்களால் முடியும். அல்லேலூயா. ஏன் முடியும்? அவர் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக மாற்றுவேன்னு சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே என்ன செய்வோம் பாருங்கள். இப்போ நீங்கள் சொல்லுவீங்க, பாஸ்டர் நான் வர்றதே பெரிய விஷயமா என்ன செய்யுது சர்ச்சுக்கு, என்னையே இழுத்து கூப்பிட்டு வர்றதே. ஆனால் இயேசு சொல்லாரு, உன்னை மனுஷரை பிடிக்கிறவளா அனுப்பிச்சுவேன். அல்லேலூயா. மாற்றணும். அல்லேலூயா. ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும். அல்லேலூயா. சுவிசேஷத்தை அறிவித்து இயேசுக்கிட்ட அவங்கள கொண்டு வரணும். இதுக்கு நம்முடைய பலத்தினால முடியாது. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை நினைச்சுவேன் மனுஷரை பிடிக்கிறவர்களாக ஆக்குவேன்னு சொன்னார். அல்லேலூயா. அது பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, அவருடைய ஆவியினாலே ஆகும். அல்லேலூயா. பேதுரு மேலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கின போது ஒரே பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அவனே நினச்சிருக்க மாட்டான். ஆனால் ஆவியானவர் அதை செய்தார், மனுஷரை பிடிக்க வைத்தார். ஆகவே இந்த காலத்தில் நீங்களும் நானும் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என்னை இங்கே வல்லமையினால் நிரப்புங்க ஆண்டவரே, அபிஷேகத்தால் நிரப்புங்க ஆண்டவரேன்னு சொல்லி எந்த அளவுக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம வருகிறோமோ, அவரோடு கூட இருக்கிறோமோ, ஆண்டவர் நம்மை கண்டிப்பாக பயன்படுத்துவார். அல்லேலூயா. என்றைக்குமே நீங்கள் ஆண்டவரோடு இல்லாமல் நீங்கள் போய் மனுஷர்களை பிடிக்கணும்னு நினச்சிங்கன்னா அங்கே ஃபெயிலியர் அதிகமாக வரும். அப்போ நீங்கள் சோர்ந்து போயிடுவீங்க. ஜெபம் பண்ணல அப்படின்னா நம்ம ஊழியம் செய்யாமல் இருக்கிறது நல்லது. ஏன் தெரியுமா? நாமளும் போகிற இடத்துல சோதனைக்குள்ளே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு ஊழியக்காரர் இப்படி சொல்கிறாரு, 1 மணி நேரம் ஜெபிக்கிறவன் தன்னுடைய ஆத்துமாவை காத்துக்கொள்கிறானா,
2 மணி நேரம் தினமும் ஜெபிக்கிறவன் இன்னொரு ஆத்மாவையும் தப்புவிக்கிறானா. அப்போ பாருங்கள், உங்கள் ஆத்மாவுக்கே ஆண்டவர் 1 மணி நேரம் ஜெபம் பண்ண சொல்லியிருக்கார், அப்படி தானே? சோதனைக்கு உட்படாதபடி. ஆனால் ஒரு ஊழியக்காரர் சொல்கிறாரு, 2 மணி நேரம் ஜெபிக்கிறவன் பிறருடைய ஆத்மாவுக்காக என்ன செய்கிறான்? போராடுறதுனால தப்புவிக்க முடியும்னு சொல்கிறாரு. சிலரை அக்னியிலிருந்து ரட்சித்து அப்படின்னு இதாக சொல்கிறார்ல. இந்த காலத்தில் நாம் வாஞ்சிக்கணும், ஆண்டவரே ஏன் மூலமாக ஒரு 10 பேர் இயேசுக்கிட்ட வரணும். 10 பேர், அந்த 10 பேர் பேரை நம்ம எழுதி வச்சு ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. அதுக்காக தான் அவங்கள்ட்ட அந்த ஃபார்மே நம்ம கொடுத்தோம். நீங்கள் அவங்க மேலே கொஞ்சம் நோக்கமாக இருந்து, ஆண்டவரே இந்த ஆத்மாவை எனக்கு தாரும், சபைக்கு கொண்டு வரும் ஆண்டவரே, என்னை மனுஷனை பிடிக்கிறவர்களாய் மாற்றும் ஆண்டவரே. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது உங்களை ஆவியானவர் நிரப்பி பயன்படுத்துவார். அல்லேலூயா. பலம் உள்ளவனுக்காயிலும் பலனற்றவனுக்காயிலும் உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம். அல்லேலூயா. படிச்சிருக்கிறார் பாஸ்டர் பைபிள் காலேஜ், அவர் மூலமாக தான் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவாங்க அப்படி சொல்ல முடியாது. எவரையும் ஆண்டவர் மேன்மைப்படுத்த பலப்படுத்த அவரால் ஆகும். அல்லேலூயா. என்னை கொண்டு செய்யாத உங்களை கொண்டு ஆண்டவரால் செய்ய முடியும். பலவான்குள்ள அம்பா மாறினா போதும், ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பயன்படுத்தின அத்தனை பேரையும் பாருங்கள், படித்தவங்களும் அவர் கூட இருந்தாங்க, படிக்காதவங்களும் இருந்தாங்க. இப்போ பேதுரு படிக்கலை, அவர் தொழில் என்னது? என்ன செஞ்சார்? பேதுரு மீன் தான் பிடிச்சிருந்தார். ஆனால் அதே இது மத்தேயு வரி வசூலிக்கிறவர், நல்லா படித்தவர், அவரை கொண்டு என்ன செய்யணுமோ ஆண்டவர் என்ன செஞ்சார்? இன்றைக்கி வரைக்கும் மத்திய 28 அதிகாரத்தையும் நம்ம என்ன செய்கிறோம்? படிக்கிறோம், அப்படி தானே? அவர் தான் அதை எழுதி வச்சிருக்கிறார், டாக்ஸ் கலெக்டர். படித்தவங்களையும் தேவனால் பயன்படுத்த முடியும், படிக்காதவங்களையும் பயன்படுத்த முடியும். நமக்கு தேவை ஆண்டவர் கூட நம்ம பின்பற்றி போகணும். அல்லேலூயா. இந்த ஒரே வருஷத்தை வாசித்து நம்ம முடிப்போம். பாருங்கள், நம்மளை மனுஷனாக ஆண்டவர் பிடித்தணும் அப்படின்னா இந்த ஒரு காரியத்தை நம்ம கண்டிப்பாக செய்தே ஆகணும். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என் பின்னே வாருங்கள் அப்படின்னு சொல்கிறார். இன்றைக்கி மத்தேயு 4:19, என் பின்னே வாருங்கள். எப்போ நம்மளை ஆண்டவர் மனுஷர் பிடிக்கலாம் மாற்றுவார்? பேதுரு, நான் படகுலே இருந்துக்கிறேன் ஆண்டவரே, என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரேன்னு சொன்னால் முடிஞ்சிருக்குமா? என் பின்னே வாருங்கள், நான் எங்கே போனாலும் என் கூட வாங்கன்னு சொல்கிறார். ஏசப்பாவை ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம பின்பற்றணும். அல்லேலூயா. இதுக்கு உங்களை அர்ப்பணிப்பீங்களா? படிப்பு தேவையில்லை, மனுஷரை பிடிக்கிறவங்களா மாற்றுறதுக்கு திறமை தேவையில்லை. இயேசுவோடு கூட என்ன செய்யணும்? நடக்கணும். அல்லேலூயா. என் பின்னே என்ன செய்யுங்கள்? வாருங்கள். நம்ம விசுவாசிக்கிறது ரொம்ப ஈஸி, பின்பற்றுறது கொஞ்சம் கிரைய செலுத்தணும். இப்போ யோசித்து பாருங்கள், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஜனங்கள் உலகத்தில் எவ்வளோ இருக்கிறாங்க? கோடிக்கணக்கில் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களால ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண முடியாது. சபைக்கு வர முடியும், ஆராதனைக்கு வர முடியும், ஆனால் மனுஷரை பிடிக்கிறவங்களா நம்ம மாறணும் அப்படின்னா ஆண்டவர் சொல்கிறார், என் பின்னே. அல்லேலூயா. உங்கள் கணவனை பிடிக்கணும் அப்படின்னா மனைவி என்ன செய்யணும்? இயேசுவோட இன்னும் என்ன செய்யணும்? நடக்கணும். ஒவ்வொருத்தரும் அப்படி தான். உங்கள் பக்கத்து வீட்டுக்காரரை உங்கள் நடவடிக்கைகளை அவங்க பார்ப்பாங்க. நீங்கள் இயேசுவோடு நடக்காமல் வேறு மாதிரி நடந்தீங்க அப்படின்னா, இவன் இயேசு நமக்கு தேவையே பயந்துடும் அவன். நீங்கள் நல்ல பாட்டு பாடிட்டு ஜெபம் பண்ணிட்டு அங்கே போய் அட்டி டமால் டிமால் வீட்டில் விழுதுன்னு வச்சுக்கோங்க, அத்தி இவன் இயேசப்பா நமக்கு. நான் உங்களை அன்பாக இருந்தது போல் நீங்கள் என்ன செய்யுங்க ஒருவர். அந்த அன்பு எங்கேருந்து ஆரம்பிக்கணும்? குடும்பத்திலேருந்து ஆரம்பிக்கணும். மதர் தெரேசாட்ட போதே ஒருத்தன் கேட்டானா, எம்மா நான் அந்த உலகத்தில் நான் ஒரு பெரிய காரியத்தை செய்யணும்னு ஆசைப்பட்றேன்னு சொன்னோடனே அந்த அம்மா சொன்னாங்களாம், முதல்ல அப்போ நீ செய்யணும், என்ன செய்யணும்னா போய் உன் குடும்பத்தை நேசிக்கணும்னு சொன்னாங்களாம். அல்லேலூயா. இதுதான் அடிப்படை. அப்போ குடும்பத்தில் இயேசுவை பின்பற்றணும். ரெண்டாவது, வேலை ஸ்தலத்தில் இயேசுவை பின்பற்றணும். இயேசு உண்மையுள்ளவர், பரிசுத்தம் உள்ளவர். அப்போ நம்ம வேலையில் இயேசுவை பின்பற்றணும். அவர் என்ன செய்ய மாட்டார்? பாவத்தை பாராத சுத்த கண்ணன். நான் வேலை செய்கிற இடத்துல யாரும் பார்க்கல அப்படிங்கிறதுனால நான் தப்பாக என்ன செய்யக்கூடாது? சம்பாதிக்கக்கூடாது, ஏமாற்றக்கூடாது. இயேசுவை பின்பற்றுறதுனா ஒவ்வொரு நிமிடமும் வாழ்க்கையில் அவரை பின்பற்றுறது. அல்லேலூயா. கடைசியில் இயேசு பேதுருவை பார்த்து சொல்கிறார் பாருங்க, யோவான் 21:22 திருப்பி வாசிங்க. ஏசப்பா கடைசியாக பேதுருவை பார்த்து சொன்ன வசனம்,
உனக்கு என்ன, நீ என்னை என்ன செய்வா, ஃபாலோ பண்ணு, என்னையே ஃபாலோ பண்ணுப்பா, நீ ஏன் அடுத்த ஆளை பார்க்குற அப்படின்னு கேட்குறாரு. புரியுதா? இப்போ சில நேரத்தில் என்ன ஆகும் தெரியுமா, சிலர் சொல்லுவாங்க அந்த பாஸ்டர் நல்லா அனுப்பிச்சுவார் பண்ணுவார், அந்த அம்மா ரொம்ப நல்லா, நம்ம யாரையும் பார்க்க வேண்டாம். இயேசு என்ன சொல்கிறாரு, என்ன செய்வா, பின்பற்றி வா, நான் உன்னை மனுஷராக பிடிக்கிறவளா மாத்துறேன். நம்மளை பயன்படுத்துங்கிறது அவருடைய கரத்தில் நம்ம கிடைச்சா போதும், பயன்படுத்த முடியும். அல்லேலூயா. ஆகவே நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் கூடவே இருக்கணும், அவரையே பின்பற்றிட்டு இருக்கணும், அவர் கூடவே இருக்கணும். அதுக்கு இன்னொரு முக்கியமான ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். அவர் கூடவே இருந்து அவரை நம்ம பின்பற்றணும் அப்படின்னா, ஒவ்வொரு நிமிஷமும் நான் சொன்னது போல் 1 பேதுரு 2:21 சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றும்படி அவர் என்ன செய்தார், மாதிரியை வைத்து போனார். அல்லேலூயா. வாசிங்க. ஆ ஆ ஆ நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை பின்பற்றும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். அல்லேலூயா. இப்போ இயேசுவை நம்ம பின்பற்றணும்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது எல்லாத்துலேயும் நமக்கு வரணும். இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், இயேசு சிலுவையில் அவ்வளவு பாடு சகிக்கிறாரு. என்ன, பிதாவே இவர்களை மன்னின்னு சொல்கிறாரு, தாகமாக இருக்கிறேன்னு சொல்கிறாரு, வேதனையோடு சிலுவையில் தொங்கிட்டு இருக்கும் போது அவர் ஒரு காரியத்தை மறக்கலை. என்ன செஞ்சா தெரியுமா, யோவான் அங்கே நின்னா பார்த்து சொல்கிறான், இதோ உன் தாய், என்னுடைய தாயை பராமரிக்கணும். அதான் நான் சொல்கிறேன், இயேசுவை பின்பற்றணும் அப்படின்னா அவர் வாழ்க்கை நமக்கு எல்லாத்துலேயுமே மாதிரியாக தான் இருக்கும். அல்லேலூயா. நீங்கள் யாராவது ஒரு ஊழியக்காரரை பார்த்தீங்கன்னா சில காரியத்தில் அவருக்கு ஏதாவது ஒன்று தப்பாக தான் நடப்பார். 100க்கு 100 பெர்ஃபெக்டாக இருக்க முடியுமா? அதனால தான் இடரல் வருது. உங்களுக்கு புரியுதா? இயேசுவையே நம்ம பின்பற்றணும்னா நமக்கு எந்த இடரலும் வராது. கண்டிப்பாக நம்ம ஒவ்வொருவரும் கர்த்தருக்காக பயன்படுவோம். அல்லேலூயா. இயேசுவை பின்பற்றுவோம். அவர் தான் நமக்கு எல்லாவற்றையும் மாதிரியாக இருக்கிறார், முன்மாதிரியாக இருக்கிறார். இதோ உன் தாய், இவங்களை நீ பொறுப்பெடுத்து பார்த்துக்கோப்பா அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்துட்டு போகிறாரு. இப்படி நீங்கள் எல்லாத்துலேயும் பாருங்கள், இயேசுவை பாருங்கள், அவருக்கு எவ்வளவோ வேலைகள் அதிகமாக இருந்த போதிலும் அவர் வனாந்திரத்துக்கு அதிகாலை இருட்டோடு எழுந்து போனார்ன்னு இருக்கும். இப்போ நம்ம ஏன் ஜெபம் பண்ணணும் அப்படின்னா, இயேசுவுக்கே ஜெபம் தேவைப்பட்டது. மனிதனாக வாழ்ந்த போது அதிகாலையில் இருட்டோடு எழுந்து ஜெபம் பண்ணார். ஆவியானவர் அவரை நடத்தினார் வனாந்திரத்துக்கு, ஆவியானவரால் நடத்தப்பட்டார். ஆகவே நீங்களும் நானும் ஜெபம் பண்ண வேண்டும். இப்படி நம்ம ஒவ்வொரு காரியத்திலும் அவரை பின்பற்றணும்னா நம்ம அழகாக ஆண்டவர் மனுஷரை பிடிக்கலாம் மாற்றிடுவார். அல்லேலூயா. சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதிமாவான்னு சொன்ன ஆண்டவர் சீக்கிரமாக அதை நடப்பிப்பார். அல்லேலூயா. அதுக்கு எந்த ஒரு தடையுமே இல்லை. நம்ம ஒவ்வொருவரும் இருக்கிற நம்ம 10 பேரும் ஒரு 10 பேரை ஆதாயம் பண்ணோம் அப்படின்னா நம்ம சபை 100ஆக மாறிடும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்காக மனுஷர்களை பிடிக்கிறவர்களாய் நம்ம மாற வேண்டும். இந்த காலை வேளையில் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் இதுதான். இது முதல் என்ன செய்வேன், இது முதல் கர்த்தர் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். 2வது, இது முதல் உங்களுக்காக நான் பிதாவிட்டுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். எதுக்காக? என்னோடு கூட நீங்கள் பரலோகத்துக்கு வரணும், உங்களோடு சேர்ந்து நான் அதை பானம் பண்ணணும்னு விரும்புகிறேன்னு சொல்கிறாரு. 3வது, இது முதல் என்ன செய்வேன், பாக்கியவதி, நம்மளை கர்த்தர் அநேகருக்கு ஆசீர்வாதமாக கீர்த்தி புகழ்ச்சியுமாய் வைப்பார். 4வது, இது முதல் நம்மை மனுஷரை பிடிக்கிறவர்களாய் வைப்பார். அல்லேலூயா. ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணிக்கொள்கிறவன் ஞானம் உள்ளவன். வேதம் சொல்கிறது, நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனுக்காக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண வேண்டும். இந்த புதிய ஆத்துமாக்களை ஆண்டவர்கிட்ட அழைத்துட்டு வரணும் அப்படின்னா இயேசுவை பின்பற்றுங்க, வாழ்க்கையில் பின்பற்றுங்க. விசுவாசிக்கிறது எளிதான காரியம். ஏன்னா இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறது ஈஸி தான், ஆனால் பின்பற்றும் போது தான் நம்ம பயன்பட முடியும். அல்லேலூயா. ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவர்கள் தான் ஞானம் உள்ளவர்கள். ஆகவே நம்மை கர்த்தருக்காக ஒப்பு கொடுப்போம்.